வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம தீட்டாவை பற்றி பார்த்தோம். ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்ற ஒரு சீரியஸ் அது. அதில் பார்ட் 1 அப்படின்ட்டு தீட்டாவை பற்றி படித்தோம். அந்த தீட்டாவை பற்றி நம்ம படித்தப்ப அதில் வந்துட்டு 2 விதமான ஸ்ட்ராட்டஜியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து டிபிட் ஸ்ப்ரெட்டு, இன்னொன்று வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட்டு. ஸோ இந்த 2 ஸ்ப்ரெட்டையும் பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. அது ஒரு எட்ஜிங் பர்பஸுக்காக ஒரு ஆப்ஷனை எப்படி குறைஞ்ச விலைக்கு வாங்குறது, தீட்டாவை எப்படி குறைக்கிறது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் வந்து ஒரு கோணத்துல தான் பார்த்தோம் நம்ம அது. இப்ப அதே ஸ்ட்ராட்டஜியை வந்து எந்தெந்த நேரத்துல வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீப்பா வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து தெரியறது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஏஞ்சல் ஒன் புரோக்கரேஜினுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இது. டெஸ்க்டாப் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதுல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியினுடைய டே சார்ட் இருக்கு. எந்த விதமான இண்டிகேட்டர்ஸும் நான் யூஸ் பண்ணல, பிளைனா வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்க்கறதால நம்ம ஆப்ஷன் செயினுக்குள்ள நேரா வந்து போவோம் நம்ம. இப்போ நான் நிஃப்டியினுடைய ஆப்ஷன் செயினை வந்து ஓபன் பண்ண போறேன். இந்த இதுல நிஃப்டி ஆப்ஷன் செயின் இருக்கு. கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே வருது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியறது வந்து நிஃப்டியினுடைய ஆப்ஷன் செயின். எக்ஸ்பிரி டேட் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா இதுல இருக்கு. அது நான் ஒரு இது பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிரி வந்து 3 ஏப்ரல் வீக்லி எக்ஸ்பிரி கான்ட்ராக்ட். 3 ஏப்ரல் வீக்லி எக்ஸ்பிரி கான்ட்ராக்ட் வந்து நான் வந்து எடுத்திருக்கிறேன் நான். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே இதுல இருந்து கால் ஆப்ஷன்ஸ். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு இந்த சைடு இருக்கிறது கால் ஆப்ஷன், இந்த சைடு இருக்கிறது புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல என்னென்னலாம் இருக்குன்னா, இதுல ஒன்று பாருங்க, எல்டிபி லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லா லேட்டஸ்ட் லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ். ஓகே, இது ரெண்டும் வந்து தான் வந்து இதுல டிஸ்பிளே ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னாச்சுன்னா எல்டிபி இருக்கு, ஓஏ இருக்கு. நம்மளுக்கு இது தேவையில்ல. நம்ம வந்து ஆப்ஷன் கிரீக்ஸை பத்தி பார்க்கறதால நம்மளுக்கு கிரீக்ஸ் தேவை. அதனால நான் என்ன பண்றேன், இதை நான் ஓபன் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி இந்த கிரீக்ஸ் அப்படின்றதுல வந்து செலக்ட் பண்றேன். இப்போ கிரீக்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ கிரீக்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த ஆப்ஷன் செயினை பத்தி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன் நான். இந்த ஆப்ஷன் செயின்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ரெட் கலர்ல ஒரு லைன் இருக்கு பாருங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கிற லைன் வந்துட்டு கரண்ட் பிரைஸ் வந்து குறிக்குது. இந்த கரண்ட் பிரைஸ் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா இது இருக்கு பாருங்க. கரண்ட் பிரைஸ் 23,519. 23,519ன்றது வந்து கரண்ட் பிரைஸ். ஸோ இந்த கரண்ட் பிரைஸுக்கு மேல கரண்ட் பிரைஸுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ கரண்ட் பிரைஸுக்கு மேல அப்படின்னாச்சுன்னா 23,519, அடுத்தது 23,550, 23,600, 23,650, 23,700 அப்படியே மேல போயிட்டே இருக்கு. அப்ப இது கரண்ட் பிரைஸுக்கு மேல. அப்ப சார்ட்ல பாக்குறப்ப கரண்ட் பிரைஸுக்கு மேலன்றது வந்துட்டு மேல போய் பார்க்க கூடாது, கீழே பார்க்கணும். இது வந்து ஆப்ஷன் செயின்ல வந்துட்டு கீழே பார்க்கணும். ஓகே. இப்ப இன்னொன்னு வந்து கரண்ட் பிரைஸுக்கு கீழே அப்படின்னாச்சுன்னா 23,500, 23,450, 23,400, 23,350 அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. இப்போ எது வரைக்கும் போகுதுன்னா அது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 22,000 வரைக்கும் இருக்கு. அதே போல மேல எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் செயின் 24,950 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து திருப்பி பொசிஷன் பண்ணி நடுவுக்கு நிறுத்திட்டோம். அப்ப ஒரு ஆப்ஷன் செயினை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். அந்த கரண்ட் பிரைஸுக்கு மேல கரண்ட் பிரைஸுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். இப்ப நீங்க இந்த ஆப்ஷன் செயினை நீங்க எந்த இதை எடுத்து பார்த்தாலும் ஒரு பக்கம் ஒரு சைடு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து பேக்ரவுண்ட் கலர் இருக்காது. இப்போ இதுல உங்களுக்கு ஸ்கிரீன்ல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இப்ப நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கிறது என்னன்னா அதை மட்டும் நான்
ஓடிஎம் இது சாரி ஐடிஎம்ட்டு எழுதுறேன் நான். ITM இந்த மணின்னு அர்த்தம். அதே போல இங்கேயும் எழுதுறேன் ஐடிஎம் ஐடிஎம். அப்ப இந்த பேக்ரவுண்ட் கலர் இல்லாம ஒயிட்ல இருக்கிற இடத்துல வந்துட்டு ஓடிஎம்ட்டு எழுதுறேன். OTM. அதே போல இங்க ஓடிஎம்னு எழுதுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்ப ஓடிஎம்னா என்ன, ஐடிஎம்னா என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப ஐடிஎம்ல என்னென்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்லாம் இருக்கு? இப்ப பாருங்க, கால் ஆப்ஷன் இந்த சைடு வந்து கால் ஆப்ஷன், இந்த சைடு இது வந்து கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன். இப்ப இந்த கால் ஆப்ஷன் சைடுல ஐடிஎம் வந்து கரண்ட் பிரைஸுக்கு கீழே இருக்கு. கரண்ட் பிரைஸுக்கு கீழே இருக்கு. இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து 23,519னா 23,500, 23,450, 23,400, 23,350 அப்படியே கீழே 22,000 வரைக்கும் உள்ளது எல்லாமே வந்து ஐடிஎம். அதனால தான் அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓடிஎம் அப்படின்றது வந்து அவுட் ஆஃப் மணின்றது. அது என்னன்னா இந்த கரண்ட் பிரைஸுக்கு மேலே 23,550, 23,600, 23,650, 23,700. சரி, இப்போ இந்த ஐடிஎம்முக்கும் ஓடிஎம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ ஒரு உதாரணமா, இப்போ ஐடிஎம்ல இருக்கிற ஒரு ஸ்டாக் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கிறோம், 23,300 எடுத்துக்கிறோம். இந்த 23,300 இதனுடைய ஆப்ஷன் ப்ரைஸை வந்து நம்ம எடுத்தோம் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, அதில் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகலை. இப்போ ஆப்ஷன் ப்ரைஸை வந்து நான் எடுக்கணுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் திருப்பி எல்டிபிக்கு போகணும். அப்படி எல்டிபிக்கு போனோம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, இந்த இதெல்லாம் மறைஞ்சிடும். நான் இப்போ எழுதுனது எல்லாம் மறைஞ்சிரும். மறைஞ்சிட்டு புதுசாக வரும். ஓகே, அதனால நான் வந்து போகல. ஸோ இப்போ இந்த ஐடிஎம்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு கால் ஆப்ஷனுடைய விலை இதில் இல்லை. சரி, நான் போயே காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகே, அப்போ இது வந்து திருப்பி அடுத்த இதுக்கு அந்த இதுக்கு போவோம். இந்த இதுதான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து இது வந்து என்ன, இது ஐடிஎம் ஐடிஎம். ஓகே, இப்போ இதனுடைய கால் ஆப்ஷன் விலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் பாருங்க 282. இப்போ நான் இதை வந்து சைடில் வந்து எழுதுறேன். எதனுடைய இது 23,300 சிஇன்னு என்னது, கால் ஆப்ஷன். அதனுடைய ஆப்ஷன் ப்ரைஸ் என்னது 282.90. 282.90 அதனுடைய ஆப்ஷன் ப்ரைஸ். அப்போ இந்த ஆப்ஷன் ப்ரைஸில் எத்தனை இது இருக்குது அப்படின்னாச்சுன்னா, 2 இது இருக்குங்க. 2 ப்ரைஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ, இன்ட்ரென்சிக் வேல்யூ. இன்னொன்று வந்து என்னன்னா டைம் வேல்யூ. இந்த 2 வேல்யூயும் வந்து கூட்டினாதான் உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் கூட்டி வர இதுதான் உங்களுக்கு இந்த பிரைஸ். புரியுதுங்களா? அப்போ இதில் இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ, டைம் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு 23,300. கரண்ட் ப்ரைஸ் என்னது, இதோ இருக்கு பாருங்க 23,519. அதை வந்து மேலே எழுதிக்கிறேன். 23,519. நான் அந்த இதில் பாயிண்ட் எல்லாம் விட்டுறேன். நான் 35 பைசா இருக்குது, அதை விட்டுறேன் உங்களுக்கு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கால்குலேட்டரை வச்சு போட்டதுன்னா போட்டுங்க, பெரிய ஒரு வித்தியாசம்லாம் இருக்காது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாச்சுன்னா, இப்போ கரண்ட் ப்ரைஸுன்றது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை தாண்டி மேலே வந்துருச்சு.
ஏன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கரண்ட் ப்ரைஸோட கீழே இருக்கு, 23,300 இருக்கு. அதை தாண்டி கரண்ட் ப்ரைஸ் வந்துருச்சு. ஸ்ட்ரைக் ப்ரைஸை தாண்டி கரண்ட் ப்ரைஸ் மேலே ஏறி வந்துருச்சு. எவ்வளோ மேலே ஏறி வந்தது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த எவ்வளோ மேலே ஏறி வந்தது அப்படின்னாச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, கரண்ட் ப்ரைஸ்ல இருந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை கழிச்சோம் அப்படின்னாச்சுன்னா என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குதோ அவ்வளோ வந்து விலை வந்து மேலே ஏறி வந்திருக்கு. சரி, இப்போ 23,519 இருந்து 23,300 கழிச்சுருவோம். 9ல் 0 போச்சுன்னா 9 தான், 1ல் 0 போச்சுன்னா 1 தான், 5ல் 3 போச்சுன்னா 2, 3ல் 3 போச்சுன்னா 0 0. அப்போ 219. அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீழே எழுதுறேன் பாருங்க. இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ, இந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா 219. அப்போ டைம் வேல்யூ எவ்வளோங்க அப்படின்னாச்சுன்னா, இது போக மிச்சம் உள்ளது தான் டைம் வேல்யூ. எது 219 போக மிச்சம் உள்ளது தான் டைம் வேல்யூ. எதுல போக 219? ஆப்ஷனுடைய விலையில. அப்போ ஆப்ஷனுடைய விலை 288க்கு விற்குது. 282, சாரி 282. இது வரைக்கும் பாருங்க. இந்த பாயிண்ட்டை விட்டுட்டேன், பாயிண்ட் 90 விட்டுட்டேன், நான் ரவுண்டா எடுத்துக்குவோம். அப்போ 282ன்றது தான் வந்து ஆப்ஷன் பிரீமியம், ஆப்ஷன் பிரைஸ். பிரீமியம் சொல்லலாம், ஆப்ஷன் பிரைஸ்னு சொல்லலாம், ஆப்ஷன் பிரைஸ். அப்போ அதுல இருந்து இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா 219, அதை வந்துட்டு கழிச்சோம் அப்படின்னாச்சுன்னா 12, 12ல் 9 போச்சுன்னா 3, இது 7 இருக்குங்களா, 7ல் 1 போச்சுன்னா 6, 63. அப்போ 63 தான் டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து 63. அப்போ 219ஐயும் 63ஐயும் கூட்டணும்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது? ஆப்ஷன் ப்ரைஸு 282.282ன்னு போட்டுங்க, அது ரவுண்டாக தானே வச்சுக்கிறோம், 282 வருது. இதுதான் வந்து இங்கே இருக்கு, அப்படியே போய் இங்கே காட்டுற இந்த ப்ரைஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆப்ஷன் ப்ரைஸை 2 பார்ட்டாக வந்து பிரிக்கிறோம். பிரித்து அதில் இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து டைம் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் கூட்டி வர்றது தான் ஆப்ஷன் ப்ரைஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஐடிஎம்னா என்னங்க? அதுதானே இப்போ கொஸ்டின். ஐடிஎம்னா அந்த ஆப்ஷன் விலையில அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா 282, அதில் டெஃபினட்டாக ஒரு பார்ட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். ஒரு பார்ட், 2 பார்ட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பார்ட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். அப்படி இன்ட்ரென்சிக் வேல்யூவே இல்லை, இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 0 அப்படின்னாச்சுன்னா அது வந்து ஐடிஎம் கிடையாது, இந்த மணி கிடையாது, அதில் மணி எதுவும் இல்லை, ரியல் மணி எதுவும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது? காத்து அடைக்கப்பட்ட ஒரு பலூன் தான் அது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைம் வேல்யூ தான் இருக்கு, அதில் இன்ட்ரென்சிக் வேல்யூவே இல்லை அப்படின்றது அர்த்தம். அப்ப ஐடிஎம் அப்படின்னாச்சுன்னா அதுல இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கு. அப்ப இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாட்டினா அது ஐடிஎம் கிடையாது. இப்ப புரிஞ்சுதுங்களா? சரி, அப்ப இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லாததுக்கு பேர் என்னங்க அப்படின்னாச்சுன்னா அதுதான் ஓடிஎம் அப்படின்றோம். அதுதான் வந்து ஓடிஎம்ன்றோம். இப்ப நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். அப்போ ஓடிஎம் எங்க இருக்கு அப்படின்னாச்சுன்னா இந்த பேக்ரவுண்டை ஹைலைட் பண்ணாம இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஓடிஎம். அப்போ ஓடிஎம்ன்றது என்ன அப்படின்னாச்சுன்னா நம்ம இப்போ கால் ஆப்ஷனை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க புட் ஆப்ஷனை வந்து யோசிக்காதீங்க, அதை அடுத்தது நான் வந்து சொல்றேன். இதே தான், அது அப்படியே மாறி வரும். இப்போ ஓடிஎம் வந்து கால் ஆப்ஷன்ல வந்து ஓடிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு சாரி இந்த கரண்ட் பிரைஸுக்கு மேல இருக்கிறது எல்லாமே, மேல இருக்கிற இந்த கரண்ட் பிரைஸுக்கு மேல இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக் பிரைஸுமே ஓடிஎம் தான், அவுட் ஆஃப் மணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இன்ட்ரென்சிக் வேல்யூவே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைம் வேல்யூ தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்ப 23,700 எடுத்துக்குவோம். 23,700 23,700 கால் ஆப்ஷனை சிஇன்னு சொல்றோம். ஸோ அதனுடைய ஆப்ஷன் விலை என்னது? 53.55.
நம்ம ரவுண்டாக எடுத்துக்குவோம் கணக்குக்காக. 53 ரூபா. 53 ரூபா. எது அதனுடைய ஆப்ஷன் வேலை. சரி, ஓகே. இப்போ இதுல இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குதான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? கரண்ட் பிரைஸ்ல இருந்து ஸ்ட்ரைக் பிரைஸை கழிக்கணும். ஓகேங்களா? அப்ப கரண்ட் பிரைஸ் என்னது? இங்க போடுறேன். இதுல போடுறேன். கரண்ட் பிரைஸ் வந்து 23,519.35. 19 விட்டுருவோம். இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்போ இது வந்து கரண்ட் பிரைஸ். இது வந்து கரண்ட் பிரைஸ். கரண்ட் பிரைஸ்னா ஸ்பாட் பிரைஸ்னு கூட சொல்லுவாங்க. நீ எப்படி வேணாலும் உங்க இஷ்டத்துக்கு கூட்டுங்க. அதாவது தற்போது கடைசியா வித்துட்டு இருக்கிற விலை. அடுத்தது அதனுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் எதை எடுத்தோம்? 23,700 தானே. அதை வந்து கீழே போட்டோம். 23,700. இப்போ இது என்னது? 23,519ன்றது வந்து சின்ன நம்பர். 23,700ன்றது பெரிய நம்பர். அப்ப 5ல இருந்து 3 கழிக்கலாம். 3ல இருந்து 5 கழிக்க முடியுமா? இந்த மாதிரி தான் இப்போ உங்க வந்திருக்கு. அப்படி வந்ததுன்னா, அப்படி கழிச்சோம்னா வர வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? மைனஸா இருக்கும். மைனஸ்னா அது வந்து 0 தான். அதுல ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? சரி, ஓகே. அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்கிறேன் நானு? இந்த இதை வந்துட்டு இதை நான் அப்படியே கீழே எழுதிடுறேன். 23,519ன்னு போட்டுட்டு இதை கழிச்சிட்டு வர ஆன்சருக்கு மைனஸ் போடுறேன். ரெண்டும் ஒன்று தானே. இது நம்ம கழிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இதுல இருந்து கழினா 10 ஆயிடுச்சு. 10ல் 9 போச்சுன்னா 1. இதில் 9, 8. அடுத்தது இதில் எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. 6ல் 5 போச்சுன்னா 1. 181. 181. இதுல என்னன்னா வேடிக்கை என்ன அப்படின்னாச்சுன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து கரண்ட் பிரைஸ் வந்து 181 பாயிண்ட் கீழே இருக்கு. அப்ப இன்ட்ரின்சிக் வேல்யூ இதுக்கு என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டுறணும். இந்த இது அது மறந்துடக்கூடாது. மைனஸ் 181. அப்ப மைனஸ் 181ன்றது ஒண்ணுமே இல்லை, மைனஸே இல்லை. பிளஸ்ல வந்தாதான் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுல வந்து ஏதாவது கொஞ்சம் இந்த ஆப்ஷன்ல ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரின்சிக் வேல்யூ வேணும் அப்படின்னாச்சுன்னா அந்த கரண்ட் பிரைஸ் வந்து இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை தாண்டி மேலே வரணும். அது எங்க அது கீழே இருக்கு. அப்படின்றப்ப அது எவ்வளோ கீழே இருக்கு? 181 இருக்கு. மைனஸ் 181. அப்படின்னா மைனஸ் 181 அப்படின்னாலே அதை வந்து நீங்க என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்? 0. அப்ப இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து என்னது? 0. அப்ப இந்த 53 ரூபாயில இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 0. அப்ப டைம் வேல்யூ வந்து என்னவா இருக்கு அப்படின்னாச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 53மே வந்து என்னது? டைம் வேல்யூ தான். அப்ப ஃபுல்லா காத்து தான், வேற ஒண்ணுமே கிடையாது அதுல. புரியுதுங்களா? அப்ப டைம் வேல்யூ வந்து ஃபுல்லா இருக்கு. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஐடிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அதுல இருக்கிற ஆப்ஷன், அது எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, ஸ்பாட் பிரைஸுக்கு கீழே இருக்கிறது. அது எந்த ஸ்ட்ரைக் பிரைஸா இருந்தாலும் சரி, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஸ்பாட் பிரைஸுக்கு கீழே இருக்கணும். அதாவது கரண்ட் பிரைஸுக்கு கீழே இருக்கணும் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ். அந்த ஸ்ட்ரைக் பிரைஸினுடைய ஆப்ஷன் எதை நீங்க எடுத்தாலும் அந்த ஆப்ஷன் விலையில ஒரு பாகம் கண்டிப்பாக இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும், ஒரு பாகம் டைம் வேல்யூ இருக்கும். ஆனா அதுவே கரண்ட் பிரைஸுக்கு ஸ்பாட் பிரைஸுக்கு மேல உள்ள ஸ்ட்ரைக் பிரைஸை எடுத்தீங்கன்னா அதுல வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஷன், அந்த எந்த ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸினுடைய ஆப்ஷன் விலையிலையும் டைம் வேல்யூன்றது, சாரி, இன்ட்ரின்சிக் வேல்யூன்றதே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அது டைம் வேல்யூவா தான் இருக்கும். அதனால தான் அதை என்னன்னு சொல்றோம்? அவுட் ஆஃப் மணி. மணியை விட்டே போயிடுச்சு வெளியில, மணியே இல்லை அங்க ஒன்றும். அப்ப அதுதான் அவுட் ஆஃப் மணின்றோம். அதுதான் வந்து ஓடிஎம்னு சொல்றோம். அப்ப ஐடிஎம் அப்படின்னா என்னதுன்னா இந்த மணி, மணிக்குள்ள இருக்கு இந்த மணி, அதுனா அவுட் ஆஃப் மணி. அப்ப இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பிரைஸுக்கு மேல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே அவுட் ஆஃப் மணி. கரண்ட் பிரைஸுக்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்குமே, ஸ்ட்ரைக் பிரைஸ்ல உள்ள ஆப்ஷனுமே இந்த மணி, ஐடிஎம். இப்ப புரிஞ்சுதுங்களா? ஐடிஎம் இது, ஓடிஎம் இது அப்படின்ட்டு. ஓகே, இப்ப நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க அப்படியே வந்து கால் ஆப்ஷனுக்கு வாங்க. இப்ப கால் ஆப்ஷனுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து அப்படியே அதே கான்செப்ட் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னாச்சுன்னா புட் ஆப்ஷன்ல வந்துட்டு
ஐடிஎம்ன்றது வந்து கால் ஆப்ஷன்ல நீங்க ஐடிஎம் சொன்னது எதை சொன்னீங்க? ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே. அதை வந்து ஐடிஎம் சொன்னீங்க. ஆனா புட் ஆப்ஷன்ல ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே ஓடிஎம். ஓடிஎம். ஆனா இதுவே கால் ஆப்ஷன்ல இது வந்து ஐடிஎம். அப்ப அதே போல எது எதெல்லாம் ஸ்பாட் பிரைஸுக்கு கரண்ட் பிரைஸுக்கு மேல இருக்குதோ ஸ்ட்ரைக்கு, அது எல்லாமே ஐடிஎம். இதை வந்து நீங்க உங்க கொஞ்சம் உங்க பிரெயினுக்கு வேலை கொடுத்துட்றேன். இதை வந்து நீங்க கொஞ்சம் பாத்துங்க. அதே தான், வேற ஒண்ணும் கிடையாது. இது அதே தான். ஏன்னா இதுல வந்து பிரைஸ் ஏற ஏற தான் வந்து மணி. கால் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா புட் ஆப்ஷன்ல இறங்க இறங்க தான் மணி. அதனால வந்து இறங்க இறங்க மணி அப்படின்றப்ப எவ்வளவு தூரம் வந்து இறங்குதோ, ஸ்ட்ரைக்கு கரண்ட் ப்ரைஸை தாண்டி ப்ரைஸு கீழே இறங்குதோ, அதுதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்லது. மேலே ஏறிச்சுன்னா இது கிடையாது. இதை வந்து நீங்களே வந்து ஓனா வந்து கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி பாருங்க. பிரெயினுக்கு வேலை கொடுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. ஸோ இது வந்து ஒட்டியம். இங்கே வரும். அப்போ எப்படி ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. இதுவும் ஆப்போசிட்டா இருக்குங்களா? அதே போல இந்த சைடு பாருங்க, இதுவும் ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப புரிஞ்சிச்சுங்களா இது? ஓகே. இப்ப நான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு பின்னாடி புரியும். சரி, இது ரெண்டுமே இல்லாம ஐடிஎம் ஓடிஎம் இல்லாம இன்னொன்னு இருக்கு, ஏடிஎம் இருக்கு. ஏடிஎம்னா நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னது? ஏடிஎம் மிஷின் தான். ஆனா இது ஏடிஎம் மிஷின் கிடையாது. அட் த மணி அப்படின்றது. அட் த மணி அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, நியர்பை ஸ்ட்ரைக். நியர்பை ஸ்ட்ரைக், அதாவது நியர்பை ஸ்ட்ரைக், சார் நியர்பை கரண்ட் பிரைஸ். நியர்பை கரண்ட் பிரைஸ்னா கரண்ட் பிரைஸ் என்னது? இது. இந்த நியர்பை கரண்ட் பிரைஸ்ல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா? அதை தான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா ஏடிஎம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்? ஏடிஎம்னு சொல்றோம். அப்ப இங்க வந்து எதுங்க இருக்கு அப்படின்னாச்சுன்னா, இப்போ பியூர் தியரட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா 23,519 கரண்ட் பிரைஸ். 23,519. இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னன்னு கேட்டா ரெண்டு இது சொல்லலாம். ஒன்னு வந்து 23,500ன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து 23,550ன்னு சொல்லலாம். ஒன்னு வந்து 50 கீழே, இன்னொன்னு வந்து மேல 500. எதுக்கு மேல? 519க்கு. ஓகே. இது ரெண்டு இந்த இந்த இதுக்கு 519க்கு இந்த ரெண்டுல எதுங்க ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னாச்சுன்னா, இந்த 19 வந்து எதுக்கு பக்கத்துல இருக்கு? 500க்கு பக்கத்துல இருக்கா? 550க்கு பக்கத்துல இருக்கா? 500க்கு தான் பக்கத்துல இருக்கு. அப்ப இதுதான் வந்து ஏடிஎம் தியரட்டிக்கலா. ஏன் நான் அது தியரட்டிக்கலா அப்படின்னு சொல்றேன்றத வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஏடிஎம். அப்ப எந்த பிரைஸ், எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் கரண்ட் பிரைஸுக்கு வெரி க்ளோஸா இருக்குதோ அதுதான் வந்து ஏடிஎம், அட் த மணி அப்படின்றது. இந்த அட் த மணில தியரட்டிக்கல் பிரகாரமா என்ன இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இன்ட்ரென்சிக் வேல்யூ ஜீரோவா இருக்கணும். இன்ட்ரென்சிக் வேல்யூ என்னவா இருக்கணும் ஏடிஎம்ல? ஏடிஎம் இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து தேரி. ஏடிஎம்ல வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ should be zero. ஜீரோவா இருக்கணும். இதுதான் வந்து நம்ம தேரி பிரகாரம். அப்ப இன்ட்ரென்சிக் வேல்யூ ஜீரோனா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதான் இருக்கும்? அதுல ஏறக்குறைய ஓடிஎம் மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதான் இருக்கும்? அதுல டைம் வேல்யூ தான் இருக்கும். அப்ப டைம் இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்லயே எந்த ஆப்ஷனுடைய பிரைஸ்ல அதிகமா டைம் வேல்யூ இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஏடிஎம். ஏடிஎம்ல வந்து இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸினுடைய ஆப்ஷன்ல தான் வந்து டைம் வேல்யூ ஹையா இருக்கும், அதிகமா இருக்கும். அதுல வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து ஜீரோ. இது நல்லா ஞாபகத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ல வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இந்த ரூல் எல்லாம் வந்து தியரிட்டிக்கல் பாயிண்ட் எல்லாம் வந்து தேரியஸ் எல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். அப்ப ஏடிஎம்ல இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கும், டைம் வேல்யூ வந்து ஹையஸ்டா இருக்கும்.
அது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து ஓடிஎம்ல இருக்கிற எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்தாலும் சரி, ஐடிஎம்ல இருக்கிற எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்தாலும் சரி, அதோட கம்பேர் பண்ணுறப்ப ஏடிஎம்ல இருக்கிற டைம் வேல்யூ தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. அப்போ நம்ம வந்து 3 விஷயத்த நம்ம இப்போ பார்த்தோம். ஒன்று வந்து ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம். இப்போ இது 3மே உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போவோம். இப்போ நான் இதை வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து கிரீக் ஸ்கூல்ல போகிறேன். கிரீக் ஸ்கூல்ல போயாச்சு. ஓகே. இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு இதை வந்து சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. என்ன அப்படின்னாச்சுன்னா, டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட். இங்க இது ஓகே. கலர் ப்ளூ கலர் கொடுக்கும். டெபிட் ஸ்ப்ரெட், டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட், கிரெடிட். ஓகே, கிரெடிட் ஸ்ப்ரெட். இப்போ இந்த 2 ஸ்ப்ரெட்டை எடுத்துக்கிட்டாலும், இந்த 2 ஸ்ப்ரெட்டுமே எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பண்றது அப்படின்னாச்சுன்னா, ஓடிஎம்ல தான் பண்ணணும். எதுல? ஓடிஎம். நல்லா வச்சுக்கங்க. அது கால் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டை நீங்க கால் ஆப்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம், புட் ஆப்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம். அதே போல கிரெடிட் ஸ்ப்ரெட்டையும் நீங்க கால் ஆப்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம், புட் ஆப்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றப்ப எந்த இதுல ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, பெஸ்ட் ஓடிஎம்ல யூஸ் பண்றது பெஸ்ட். ரெண்டுத்தையும் வந்து ஓடிஎம்ல யூஸ் பண்றது பெஸ்ட். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். ஓடிஎம்ன்றது வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இன்னும் மேலேயே ஏறி வரல. கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மேலேயே ஏறி வராத ஒரு இதில் மேலே ஏறி வரும்ட்டு எப்படி நம்பி நான் வந்து ஓடிஎம்ல போயிட்டு ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டையோ ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டையோ நான் வந்து பொசிஷன் எடுக்கிறது. அதாவது ஒன்று வாங்கணும், ஒன்று விற்கணும். ரெண்டுத்துல அதான் பண்ண போனீங்க. ஒரு கால் ஆப்ஷனாக இருந்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனை விற்க போறீங்க, ஒரு கால் ஆப்ஷனை வாங்க போறீங்க. ஸோ அப்படின்றப்ப ரெண்டுமே அவுட் ஆஃப் மணி. ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே அவுட் ஆஃப் மணி. நீங்க வாங்குற கால் ஆப்ஷனும் அவுட் ஆஃப் மணில தான் இருக்கு, நீங்க விற்க போற கால் ஆப்ஷனும் அவுட் ஆஃப் மணில தான் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏறி வரணும், ஆனால் மேலே ஏறி வரல, ஓடிஎம்ல இருக்கு. அப்படின்றப்ப எந்த ஒரு தைரியத்தில் இந்த மாதிரி எடுக்கிறது அப்படின்னாச்சுன்னா, இதில் தான் ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டு, கிரெடிட் ஸ்ப்ரெட்டு எந்த மார்க்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் யூஸ் பண்ணணும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டு அப்படி இல்லாட்டினா வேற விதத்தில் சொல்லணும்னா, ஒன்று மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கணும், இல்லை மார்க்கெட்டு பேரிஷாக இருக்கணும். ஒன்று டவுன் ட்ரெண்டில் இருக்கணும், இல்லாட்டினா அப் ட்ரெண்டில் இருக்கணும். சைடு வேல இருக்கிற மார்க்கெட்ல, அதாவது கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்ல பிரைஸ் மேலேயும் ஏறாம கீழே ஏறாம ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட்ல டெபிட் ஸ்ப்ரெட்டையோ கிரெடிட் ஸ்ப்ரெட்டையோ நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க அதுல வர லாஸை நீங்க அடைஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த டெபிட் ஸ்ப்ரெட் கிரெடிட் ஸ்ப்ரெட் ரெண்டுத்துலயுமே லாஸ் என்ன கெயின் என்னன்றது வந்து நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்துட்டு அதுல என்ன லாஸ் இருக்கோ அந்த லாஸ் தான் உங்களுக்கு இதா இருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு சாம்பிளுக்காக நம்ம வந்து டெபிட் ஸ்ப்ரெட்டை வந்து பார்ப்போம். அப்போ டெபிட் ஸ்ப்ரெட் அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இது இருக்கு, இதை நான் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெட்டுக்கு வந்துடும். ஓகே. இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க. இப்போ வந்து கரண்ட் பிரைஸ் வந்தது எங்க இருக்கு? நான் ரெட்டுக்கே பண்ணலையா? ஓகே. சரி, ஓகே. இது வந்து கரண்ட் பிரைஸு. இப்போ நான் வந்து ஒரு 600 எடுத்துக்கிறேன். 600ல ஒரு கால் ஆப்ஷனை நான் என்ன பண்ண போறேன்? நான் வாங்க போறேன். 600ல ஒரு கால் ஆப்ஷன் வந்து வாங்க போறேன். இப்போ நான்
ஓகே, இது நோட் பண்ணிக்கங்க. 23,600ல ஒரு கால் ஆப்ஷன் வந்து பை பண்ண போறேன். அடுத்தது என்ன பண்ண போறேன், ஒரு 200 பாயிண்ட் தள்ளி 800ல ஒரு கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ண போறேன். ஒரு கால் ஆப்ஷனை நான் வந்து செல் பண்ண போறேன். அப்ப இங்க வந்து பை பண்றேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் 23,000 பை பண்றேன். BUY பை பண்றேன். இந்த இடத்துல வந்து செல் பண்றேன். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனை விட்டுருங்க. புட் ஆப்ஷன். இப்போ இது ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸுமே எந்த இடத்துல இருக்கு? ரெண்டுமே வந்து ஓடிஎம்ல இருக்கு. ஓகேங்களா? இதுல நீங்க பை பண்ண போறது எது? 23,600. அப்ப 23,600க்கு ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க பை பண்றீங்கன்னா அந்த ஆப்ஷன்ல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது எப்ப கிடைக்கும்? அந்த கரண்ட் பிரைஸ் அந்த 23,600 மேல தாண்டி ஏறினாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப அதுவே அந்த இடத்துல 23,600ல செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது மேல ஏறி வந்து தாண்டிச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்க பைசா கொடுக்குற மாதிரி ஆயிடும். அந்த 23,600க்கு மேல போற ஒவ்வொரு ரூபாயும் நீங்க வந்து பே பண்ணணும். அதுக்காக தான் உங்க செல் பண்றப்ப செல்லருக்கு வந்து மார்ஜின் வந்து அமௌண்ட்டை வந்து பிடிச்சி வச்சுக்கிறது. அப்ப புரியுதுங்களா? அப்ப இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. இதுல எடுத்த உடனே நான் வந்து 23,600க்கு வரணும். வருதுன்றப்ப அங்க பை தான் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வரும். 23,800ல தான் நம்ம வந்து செல் பண்ணியிருக்கிறோம். அப்படின்றப்ப அந்த கரண்ட் பிரைஸ் வந்து நிப்டி வந்து ஏறி 23,800க்கு வந்தாதான் உங்களுக்கு ஆபத்து. ஆபத்துலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு மேல போறத வந்து நீங்க பே பண்ணணும். ஆனா அதுக்கு மேல போய் அது மேல ஏறுற ஒவ்வொரு காசுமே எது சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம்? இது சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப இந்த 23,600ல நீங்க ஒரு பை பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா ஒரு கால் ஆப்ஷனு, அதனுடைய விலையும் ஏறிட்டு தானே இருக்கும். அப்ப இதுக்கு மேல வந்து பிரைஸ் ஏறுற ஒவ்வொரு ரூபாயும் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா ரிட்டர்ன் பண்றதுக்கு உங்க பாக்கெட்ல இருந்து போட வேண்டாம். ஏற்கனவே நீங்க வாங்கி வச்சிருக்கிற பை ஆப்ஷனும் ஏறிட்டு இருக்கிறதால அதுல இருந்து வர ப்ராஃபிட்டை வந்து நீங்க அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விட்டுறலாம். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்னால எவ்வளவுதான் கிடைக்கும்? 2,800 23,800 மைனஸ் 23,600 ஒரு 200 பாயிண்ட் ஏறுற வரைக்கும் தான் இந்த கால் ஆப்ஷன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதுக்கு மேல ஏறுற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இதை வந்து இந்த செல் பண்ண கால் ஆப்ஷன்ல ஏற்படுற நஷ்டத்தை ஈடு கட்டுறதுக்காக ஆப்செட்டா போயிடும். அப்ப இது வந்து இதுக்கு மேல 200 பாயிண்ட்டுக்கு மேல வரதெல்லாம் இதுக்கு வந்து போயிடும். அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து 200 இது வந்து கிடைச்சிருது. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, சரி. இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்துட்டு என்ன வரும் அப்படின்றத வந்து பார்ப்போம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. 23,600. இப்போ நான் வந்து பேஸ்கெட் மூடை வந்து ஆன் பண்றேன். நான் இந்த பேஸ்கெட் மூடுன்றத ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்க இந்த ஆர்டர் போடுற மாரி உங்களுக்கு சைடில் வந்து பிபிபிபின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து பைன்னு அர்த்தம். எஸ்ன்றதெல்லாம் வந்து செல்லுன்னு அர்த்தம். அதே போல இந்த சைடு கால் ஆப்ஷன்லயும் பைன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து செல்லுன்னு இருக்கும். என்ன விலைக்கு நம்ம வாங்குறதா இருந்தோம் போத 23,600. ஸோ அது 23,600 பை பண்றேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். அது கிரீன் கலர்ல மாறிடுச்சு. செல் பண்ண சொன்னால ஒரு ஆப்ஷன், அது என்ன ஆப்ஷன்? 23,800. அதையும் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அது வந்து ரெட் கலர்ல மாறிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரைடே பேஸ்கெட் நீங்க உங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த இது வந்து நீ ஃப்ரைடே இல்லை அதனால. ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னே நான் செலக்ட் பண்ணேன். அந்த ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்க. என்ன இது பண்ணியிருக்கிறேன் நான்? எக்ஸ்பெரி வந்து 3ஆம் தேதி எக்ஸ்பெரியினுடைய ஆப்ஷனு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 23,600. சிஇன்றது வந்து கால் ஆப்ஷனு. கேரி ஃபார்வேர்டு நான் வந்து இன்ட்ராடேல பண்ணல, கேரி ஃபார்வேர்டு வச்சு எடுத்துட்டு போகிறோம். அடுத்தது வந்து இதுல வந்துட்டு நிப்டினுடைய விலை என்னன்னு கொடுத்துருக்கு பாருங்க. 88 ரூபா 75 பைசா. அதாவது இந்த ஆப்ஷனுடைய விலை ஒரு லாட்டினுடைய விலை இதுலயும் இருக்கு. இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லயும் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இங்கே ஒரு கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணியிருக்கிறேன். அந்த செல் பண்ண இது வந்து எஸ்ன்னு இருக்கு. எஸ்ன்னா செல்லு. அடுத்தது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,800. சின்றது கால் ஆப்ஷன். இப்போ வந்துருச்சுங்களா? ஓகே. இப்போ இதை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். இதுல இந்த மாதிரி ஒரு பொசிஷனை நான் எடுத்துட்டேன் அப்படின்னாச்சுன்னா எனக்கு எப்ப லாபம் வரும், எவ்வளவு லாபம் வரும், நஷ்டம் எப்ப வரும் அப்படின்றத வந்து பார்க்க போறோம்.
அதுக்கு வந்து அனலைஸ்ன்னு ஒன்று இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது சென்சிபிள் அப்படின்ற ஒரு வெப்சைட்டினுடைய ஒரு அவங்களுடைய அது வந்து ஒரு தனி ஒரு தேர்ட் பார்ட்டி. அவங்களோட இவங்க வந்து டை அப் வச்சிருக்கிறதால அந்த அனலைஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். வந்துருச்சுங்களா? ஓகே, வந்துருச்சு. இப்போ பாருங்க, நான் செலக்ட் பண்ண பொசிஷன் இங்கே வந்துருச்சுங்களா? ஒரு லாட் இது ஒன்றுன்னு இருக்குங்களா? போட்டு 83 இதை பை பண்ணுறேன். எவ்வளோக்கு பை பண்ணுறேன்? ரூ. 88.75 பை பண்ணுறேன். இது வந்து இன்னொரு 23,800க்கு வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறேன். அப்போ 32 புள்ளி 32 ரூபா 20 பைசாவுக்கு செல் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ சம்மரி பாருங்க. எனக்கு இந்த இது ப்ராஃபிட்ல முடிஞ்சதுன்னா மேக்சிமம் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் மேக்சிமம் அதுக்கு மேலலாம் ஒரு பைசா கிடைக்காது. மேக்சிமம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா 10,759 ரூபா கிடைக்கும். 10,759 ரூபா கிடைக்கும். மேக்சிமம் லாஸ் அதுக்கு மேல ஒரு பைசா கூட எனக்கு லாஸ் ஆகாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 4,000 மைனஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ரெட்டில். அதை வந்து லாஸ்ன்றதுக்காக அப்படி போடுறது 4,241. இந்த 4,241க்கு கீழே வந்துட்டு எனக்கு லாஸ் ஆகாது. அப்போ பிரேக் ஈவன் அட் எக்ஸ்பெரி பிரேக் ஈவன் அட் எக்ஸ்பெரி அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்றத வந்து உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். நான் அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட். ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்னா இந்த ட்ரேடை இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனை எடுத்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் அடையிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் எத்தனை சதவீதம் அப்படின்னாச்சுன்னா 34% இருக்கு. இதை பார்த்து பயந்துடாதீங்க யாருமே. ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்துட்டு எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, அது மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறப்ப அது சடனா ஏறிடும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிரேக் ஈவன் எக்ஸ்பெரி மட்டும் என்னன்னு பார்ப்போம். இப்போ பிரேக் ஈவன் எக்ஸ்பெரி அப்படின்னாச்சுன்னா எக்ஸ்பெரி அன்னைக்கு லாஸும் இல்லாம ப்ராஃபிட்டும் இல்லாம முடிகிறது. லாஸும் இல்லாம ப்ராஃபிட்டும் இல்லாம முடிகிறது. இப்போ நான் இதுல பாத்துருங்க, இந்த இது வந்து மிடில் இருக்குங்களா, இந்த பிரைஸ் நிஃப்டி டார்கெட்னு போட்டு இதுல பிரைஸ் இருக்கு பாருங்க. இது வந்து இதுல இருக்கு மிடில், இந்த இந்த விலையில இருக்கு. இப்போ இந்த விலை இருக்குட்டு இப்போ அந்த இடத்துல நான் இதை போய் டைப் பண்ண போறேன். 23,657 23,657 போட்டேன்னா போட்டுட்டு இது வந்து இன்னைக்கு சாட்டர்டே காட்டுது. சாட்டர்டே இல்லை, நேரா எக்ஸ்பிரி டேட்டுக்கு தள்ளிட்டு போயிடுறேன். நான் நேரா எக்ஸ்பிரி டேட்டுக்கு தள்ளிட்டு போயிடுறேன். எக்ஸ்பிரி டேட்ல முடிஞ்சு. சரி, எக்ஸ்பிரி டேட் அன்னைக்கு 23,657 23,687 தான் பிரேக் ஈவன் அட் எக்ஸ்பிரி. பிரேக் ஈவன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லாம முடிகிற ஒரு நிலைமை. அப்ப எப்ப வந்து 23,657க்கு கீழே 23,657க்கு கீழே வந்து நிப்டி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இது கரண்ட் பிரைஸ் வச்சு தான் போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு க்ளோஸ் ஆனதை வச்சு தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த வாரம் வியாழக்கிழமை நிப்டி 23,657 தாண்டுமா? தாண்டினாதான் இந்த பொசிஷனை நீங்க எடுத்தா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். இல்லை 257 வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. இப்போ ஒரு 7 ரூபாயை குறைச்சிடுறேன், அது 57க்கு வரலங்க, 50ஓட முடிஞ்சு போச்சுங்க. என்னங்க பண்ணுறதுன்னா 50 போடுறேன், இதில் டைப் பண்ணிட்டேன். லாஸ் 7 பாயிண்ட். எவ்வளோ லாஸு? 491 ரூபா லாஸ் டோட்டலாக ஒட்டு மொத்தமாக நீங்கள் எடுத்த அந்த பொசிஷனால உங்களுக்கு வர லாஸ் வந்து 657. அப்போ எப்போங்க எனக்கு வந்து 10,759 ரூபா கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா இந்த லைன் ஒன்று இருக்கு பாருங்க மேலே, இந்த ஒரு பாருங்க ப்ளூ கலர்ல ஒரு லைன் இருக்கு, அது கீழே வந்து கிராஷா வந்திருக்கு, இதுல வந்துட்டு வந்திருக்கு. இதுக்கு அப்புறமா வர்றது எல்லாமே லாஸ் தான். இதுக்கப்புறம் எவ்வளவுதான் குறைஞ்சாலும் சரி உங்களுக்கு 4,241 தாண்டி லாஸ் வராது. எவ்வளவுதான் வந்து குறைஞ்சாலும் மாதிரி நான் குறைச்சிட்டே போறேன். நிப்டி வந்து 22,944க்கு போனாலும் சரி, நிப்டி 22,826க்கு போனாலும் சரி, அது 22,000க்கு போனாலும் சரி, எந்த விலைக்கு போனாலும் சரி, உங்களுக்கு இந்த இது இருக்கு பாத்தீங்களா, நான் 4,241க்கு கீழே உங்களுக்கு லாஸ் வராது. இதுதான் உங்களுக்கு ஏற்படுற மேக்சிமம் லாஸ். இதுதான். சரி, இப்போ மேக்சிமம் வந்து இப்போ பார்த்துட்டோம். இப்போ நான் ரீசெட் பண்ணிட்டு எப்போ வந்து எனக்கு வந்து 10,000 ரூபா கிடைக்கும், அது என்ன பிரைஸுக்கு போகணும் அப்படின்ட்டேன்னா இது 7,000 ரூபா.
இப்போ 23,754க்கு போயிடுச்சு அப்படின்னாச்சுனாலே உங்களுக்கு 7,350 வந்துடும். அதாவது நான் சொல்றது எல்லாமே எக்ஸ்பிரி அன்னைக்கு க்ளோஸ் ஆகிற பிரைஸை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இடையில வர பிரைஸ் எல்லாம் இல்ல. இடையில வந்து இதே நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப நான் எவ்வளவு போட்டிருக்கேன்? 23,872 போட்டிருக்கேன். 872 போட்டிருக்கேன். அப்பவுமே வந்து உங்களுக்கு என்ன வந்துருச்சு? இந்த ஃபுல் ப்ராஃபிட்ன்றது வந்துருச்சு. சரிங்க. அப்ப இந்த பிரைஸ் வந்து நாளைக்கு எனக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையே வந்து எனக்கு இந்த பிரைஸ் வந்துருச்சு. வியாழக்கிழமை தான் எக்ஸ்பிரி. எனக்கு இந்த ப்ராஃபிட் கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப இந்த ப்ராஃபிட் எப்ப கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா, இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா, எக்ஸ்பிரி அன்னைக்கு இந்த ரேட்டுக்கு மேல அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுனாலே கிடைக்கும். அப்ப அந்த ரேட்டுன்றது வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ரீசெட் பண்ணிடுறேன். 600 657 700 700 இல்ல 750 இல்ல 800 700 800 அப்ப 21.2%ங்க. ஆனா நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள்ல 2%லாம் ஏறினதெல்லாம் உண்டு. 1.2% ஏறிச்சு அப்படின்னாச்சுன்னா 23,800க்கு மேல போச்சுன்னா அந்த 10,000 ரூபா உங்களுக்கு இந்த வாரத்துல வந்துட்டு கிடைக்கும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா இது? ஸோ இப்படி வந்துட்டு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுத்துட்டு இப்ப நம்ம வந்து டிபிட் ஸ்ப்ரெட்டை வந்து பார்த்தோம். எடுத்துட்டு நம்ம வந்து எவ்வளோ லாஸ் வருது எவ்வளோ இது வருது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். நீங்க இது வந்து ஏஞ்சல் ஒன்று ஜீரோதாலையும் இது இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஜீரோதாவும் இல்லாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவே இது வந்து சென்சிபிள் ஆக்சுவலா சென்சிபிள்னு இருக்குல்ல சென்சிபிள் இது இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு இது ஆனா அவங்க வந்து முன்னாடி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொடுக்கறது இல்லை அவங்க. ஆஹ் அந்த இதுல வந்துட்டு நீங்க போயிட்டு அதுலயும் வந்து செக் பண்ணலாம். வேற என்ன இது வெப்னு எனக்கு தெரியல. நான் பொதுவா வந்து சென்சிபிள் யூஸ் பண்ணுவேன். ஜீரோதா வந்து எப்பமாவது யூஸ் பண்ணுவேன். ஏஞ்சல் ஒன்று ஏஞ்சல் ஒன்று அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வெப் இது என்னுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து டிபிட் ஸ்ப்ரெட் வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. அப்போ டிபிட் ஸ்ப்ரெட் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னாச்சுன்னா டிபிட் ஸ்ப்ரெட் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் வந்து என்ன ஆகணும்? டிபிட் ஸ்ப்ரெட்லேயே வந்து கால் ஆப்ஷன் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு மூவ் ஆகிடும். டிபிட் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணி கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் பை பண்ணீங்க ஒன்று செல் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னா மார்க்கெட்டு மேலே ஏறி வரணும். நிஃப்டி மேலே ஏறணும். நிஃப்டி புல்லிஷாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ சரி, ஓகே. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இதே வேண்டாம் எனக்கு. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ். ஓகே. இப்போ நம்ம இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னாச்சுன்னா கிரெடிட் ஸ்ப்ரெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம் பேஸ்கெட்டை. கிரெடிட் ஸ்ப்ரெட்ல என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா செல்லிங்கை வந்து பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 23,600 நான் செல் பண்ணுறேன். பை பண்ணுறது வந்து அப்படியே மாற்றிக்கிறேன். பை பண்ணுறேன். ஓகே. இப்போ இதுதான் வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட். ஓகேங்களா? சரி. அப்போ இதில் பார்த்துக்குங்க. நான் செல் பண்ணியிருக்கிறேன் 23,600க்கு 88 ரூபாய் 75 பைசாவுக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறேன். பை பண்ணது வந்து 32 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கிறேன். அப்போ ஆக மொத்தம் நான் என் காசையே செலவு பண்ணல. வித்த காசுல கொஞ்சம் எடுத்து 32 ரூபா எடுத்து 88 ரூபாய்க்கு வித்துட்டு அந்த காசை வாங்கி அந்த காசுல இருந்து 38 ரூபா போட்டு நான் இதை ஒன்று வாங்கிட்டேன். ஓகேங்களா? சரி. இதுல வந்துட்டு உங்களுக்கு இதுலயே வந்து பாருங்க அவைலபிள் மார்ஜின் ரிக்வயர்டு மார்ஜின் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த ரிக்வயர்டு மார்ஜின் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரிக்வயர்டு மார்ஜின் அப்படின்றது உங்க அமௌண்ட்ல வந்து இருக்கணும். அதுவே எக்ஸ்பிரி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் அப்படியே டபுள் ஆகும். அவன் டபுளாக கேட்பாங்க. இப்போ இந்த என்எஸ்ஐயில் வந்து இந்த ரூல்லாம் சேஞ்ச் பண்ணாங்கல்ல, அதனால வந்துட்டு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 51 ரூபா உங்க இதில் இருக்கணும். இது வந்து மார்ஜின். ஆனால் இந்த அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து கொடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ண பின்னாடி. ஸோ இப்போ இதை வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை அனலைஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாருங்க மேக்சிமம் ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4,241 தான் கிடைக்கும். 4,241. மேக்சிமம் லாஸ் வந்து எவ்வளவு உங்களுக்கு?
10,759. அப்பா இது வேணாம்டா, நம்ம அதுவே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அவங்களுக்கு. ஓகே, அடுத்தது பிரேக் ஈவன் அட் எக்ஸ்பெரி எவ்வளவு? 23,657. அதே இதுதான், பிரேக் ஈவன் எக்ஸ்பெரி தான். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து 66%. அது வந்து 34 இருந்ததுங்களா, அது 34 இருந்தது, இது வந்து 66 இருந்தது. சரி, இப்போ டெபிட் ஸ்ப்ரெட்டுக்கும் கிரெடிட் ஸ்ப்ரெட்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் இந்த மேப்பை பார்த்து நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? முன்னாடி நம்ம பார்த்த மேப்பில் இந்த லைன், இந்த ப்ளூ லைன் வந்து இந்த சைடு நீட்டிட்டு இருந்தது. அதே இந்த ப்ளூ லைனு, இங்கே இருக்கிற ப்ளூ லைன் வந்து இந்த சைடு இருந்தது. அப்போ என்னன்னா, அது ப்ரைஸு மேலே ஏறினா லாபம், ப்ராஃபிட். ஆனால் இது வந்து இந்த கிரெடிட் ஸ்ப்ரெட் எடுத்தீங்கன்னா ப்ரைஸு கீழே வரணும். அப்போ இதை வந்துட்டு நீங்கள் எந்த மார்க்கெட்டில் யூஸ் பண்ணணும்? கால் ஆப்ஷன் கிரெடிட் ஸ்ப்ரெட். கால் ஆப்ஷன் தான், புட் ஆப்ஷனை பற்றி யோசிக்கிறேன், நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. நான் கால் ஆப்ஷனை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே தான் கால் ஆப்ஷனை அதை அப்படியே மாற்றி அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும். அதையும் நான் சொன்னேன்னா ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு, அப்புறம் போர் அடிச்சிடும். இப்போ நம்ம வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட்டு, கால் ஆப்ஷன். அப்போ கிரெடிட் ஸ்ப்ரெட்டு, கால் ஆப்ஷன் உடனே உங்கள் மைண்டில் வர்றது எல்லாமே என்ன வரும்? கால் ஆப்ஷன்னாலே விலை ஏறுறதுக்கு ஏறுற மாதிரி இருந்தால் தான் வாங்குவோம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி தான் கிடையாது. இங்கே வந்து கால் ஆப்ஷன் வந்து, கிரெடிட் ஸ்ப்ரெட் கால் ஆப்ஷன் வந்து பியரிஷ் மார்க்கெட் வந்து டவுன் ஆகணும், அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட். அப்பில் போச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 10,000 ரூபா அந்த போட்டிருக்குல்ல மேக்ஸிமம் லாஸ், அது வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த இதில் டெபிட் ஸ்ப்ரெட்டில் வந்துட்டு என்ன பார்த்தோம்? 23,800 போட்டோம்னா ஃபுல் ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்தோங்களா? சரி, அதே வந்து இதில் வந்து அதே அமௌண்ட்டை போடுறேன், நான் 800 போடுறேன். போட்டுட்டு இந்த எக்ஸ்பெரியும் ஃபுல்லாக தள்ளி வியாழக்கிழமைக்கு கொண்டு போயிடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, அதில் 23,800 வரப்ப டிஃபிட் ஸ்ப்ரெட்டில் உங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட் வந்தது. இதில் என்ன ஆகி போச்சு? ஃபுல் லாஸ் வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இது நீங்கள் மேலே ஏற்றிருக்கீங்க ப்ரைஸை, 23,800க்கு மேலே ஏறிடுச்சு. அப்படின்றப்ப கிரெடிட் ஸ்ப்ரெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு லாஸ். அப்போ கிரெடிட் ஸ்ப்ரெட்டை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா பேரிஷ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணணும். அப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா, இதை அப்படியே இப்போ நான் வந்து ரீசெட் பண்ணிவிட்டு கீழே போகிறேன். 23,519 இன்னைக்கு, அதுல இருந்து 401க்கு போயிட்டேன். அதாவது 0.5% கீழே இறங்கிச்சுனாலே 400க்கு வந்துருச்சுன்னா ப்ரைஸ், உங்களுக்கு அந்த மேக்சிமம் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிடும். எது எக்ஸ்பைரி அன்னைக்கு, புரியுதுங்களா? ஸோ மேக்சிமம் இது. ஸோ இதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க. நீங்க கால் ஆப்ஷன் உடனே அது டெபிட் ஸ்ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, கிரெடிட் ஸ்ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் ஏறுறப்ப சம்பாதிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சிடாதீங்க. ரெண்டுமே ஒன்று ஆப்போசிட். டெபிட் ஸ்ப்ரெட் வந்து கால் ஆப்ஷன் வந்து மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு, அதே கால் ஆப்ஷனை நீங்கள் கிரெடிட் ஸ்ப்ரெட்டில் வந்து பண்ணீங்க, கால் ஆப்ஷனை வச்சு கிரெடிட் ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அது மார்க்கெட்டு பேரிஷ். புரியுதுங்களா அது? ஸோ இதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த பொசிஷனில் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிங்க. சரி, ஓகே. இப்போ நான் புட் ஆப்ஷனை பற்றி லைட்டாக சொல்லிட்டு போயிடுறேன் நான். ஏன்னா இதை நம்ம திருப்பி அதை இது பண்ணிட்டு இருந்தோம்னா இதாகும். இதை அப்படியே மாற்றிக்க வேண்டியதான் புட் ஆப்ஷனில். புட் ஆப்ஷனில் என்ன இது? அதே புட் ஆப்ஷன்லேயே வந்து உங்களுக்கு 2 இது இருக்கு, டெபிட் ஸ்ப்ரெட் இருக்கு. அப்போ புட் ஆப்ஷனில் டெபிட் ஸ்ப்ரெட் எடுத்தீங்க அப்படின்னாச்சுனாலே புட் ஆப்ஷன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்தில் வரும்? டவுன் ட்ரெண்ட். அப்போ டெபிட் ஸ்ப்ரெட் எடுத்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் மார்க்கெட்டு பேரிஷ்ல இருக்கணும். அதுவே வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட் வந்து புட் ஆப்ஷனில் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ புல்லிஷ் மார்க்கெட்டில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. புல்லிஷ் மார்க்கெட்டில் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து கால் ஆப்ஷனு, டெபிட் கால் ஆப்ஷன் இருக்கு. டெபிட் ஸ்ப்ரெட்டில் வந்து கால் ஆப்ஷனில் டெபிட் ஸ்ப்ரெட் எடுக்கலாம் புல்லிஷ் மார்க்கெட்டில். அப்படி இல்லாட்டினா கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷனில் கிரெடிட் ஸ்ப்ரெட் எடுக்கலாம் புல்லிஷ் மார்க்கெட்டில். அதுவும் அப்படியே வந்து மாற்றிக்கிங்க. எதுக்கு? பேரிஷ் மார்க்கெட்டுக்கு. இப்போ புரியுதுங்களா? அப்போ பேரிஷ் மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன எடுக்கணும்? டெபிட் ஸ்ப்ரெட் எடுக்கணும், புட் ஆப்ஷன் டெபிட் ஸ்ப்ரெட். அதுவே வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க பேரிஷ் மார்க்கெட்டில் அப்படின்னாச்சுன்னா கால் ஆப்ஷன் கிரெடிட் ஸ்ப்ரெட்டை வந்து எடுக்கணும். இப்போ புரியுதுங்களா? அப்போ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா,
நான் ஒரு ஷார்ட்டும் ஒன்று போட்டிருக்கேன். அதில் ஒரு டேபிள் மாரியே ஒன்று வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதை வேணால் நீங்கள் எடுத்து உங்கள் இதில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க எதுலையாவது. ஏன்னா மாற்றி கீத்தி ஒன்று நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஒரு ஒரு இது சொல்கிறேன் நான். அமிர்தராஜ், விஜய் அமிர்தராஜ்னு நினைக்கிறேன். விஜய் அமிர்தராஜ், ஆனந்த் அமிர்தராஜான்னு தெரியல. 2 பேரில் ஒருத்தர். விஜய் அமிர்தராஜ் தான் நினைக்கிறேன். டென்னிஸ் பிளேயர், நம்ம ரொம்ப ஃபேமஸான இந்தியன் டென்னிஸ் பிளேயரு. ஃபஸ்ட்டு பிளேயரு விம்பிள்டனுக்கு வந்துட்டு செமிஃபைனல் வரைக்கும் போனவர் அவர். அவர் வந்து ஜிம்மி கார்ட்டர். ஏன்னா நான் ஒரு சில நேரத்தில் நேம் தவறாக இருக்கலாம், அதை பற்றி இது பண்ணாதீங்க. ஏன்னா நான் இதெல்லாம் வந்து என்னுடைய யங் ஸ்டேஜில் வந்து நான் இதெல்லாம் வந்து ஞாபகத்தில் வந்தது எனக்கு. அதனால பேர்லாம் சரியா ஞாபகம் இல்லை. ஜிம்மி கார்ட்டர்ன்ற ஒரு வேர்ல்டு நம்பர் 1 பிளேயர் டென்னிஸில். அவரு கூட வந்து இவர் வந்து விம்பிள்டனில் வந்துட்டு செமிஃபைனல் போகிறாரு. செமிஃபைனலுக்கு போன ஃபர்ஸ்ட் இந்தியனும் அவரு தான். அவர் வந்து ஒரு ஓப்பனாக ஒரு இதை வந்து சொல்லியிருந்தார். ஒரு இதை பயங்கரமாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு போனாராம். போயிட்டு அங்கே கோர்ட்டில் போய் டென்னிஸ் கோர்ட்டில் நின்ன உடனே சர்வீஸ் வந்து அவர் போடுறாராம் ஜிம்மி கார்ட்டரு. பால் எங்கே வந்தது எங்கே போச்சுன்னே எனக்கு தெரிலன்றார். எந்த ஒரு பிளேயரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, அது அசிங்கம் அவங்களுக்கு. அவர் போட்ட பால் வந்து அவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கு ஜிம்மி கார்ட்டர். ஜிம்மி கார்ட்டர் வந்து ரொம்ப சர்வீஸுக்குன்னு ரொம்ப ஃபேமஸான ஆள், சர்வீஸ் போடுறதுல. அந்த மாதிரி வந்திருக்கு. அது எங்கே வந்து எங்கே போச்சுன்னு பால் தெரில அப்படின்னாரு. எதுக்கு நான் இது வந்து சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் நீங்கள் வந்து நம்ம என்னதான் கரைச்சி குடிச்சிருந்தாலும் இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்னு ஒன்று இருக்குது. மார்க்கெட்டு முன்னாடி போய் நீங்கள் மானிட்டர் முன்னாடி உக்காந்துட்டு அது இந்த ரெட்டும் க்ரீனையும் பார்த்துட்டு அது ஏறதையும் இறங்கையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தப்பாக கூட பண்ணிடுவீங்க. கால் ஆப்ஷன் வாங்குற இடத்துல புட் ஆப்ஷன் வாங்கி விட்டுருவீங்க. புட் ஆப்ஷன் வாங்குற இடத்துல கால் ஆப்ஷனை வாங்குவீங்க. கால் ஆப்ஷனை செல் பண்ணுற இடத்துல புட் ஆப்ஷனை செல் பண்ணுவீங்க. ஒரே குழப்பமா ஆக்கி எல்லாத்தையும் விட்டுருவீங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து பணம் ஒரு 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 தொழிலில் வந்து பணம் கிடைக்குதுன்னா அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு அசிங்கெல்லாம் படக்கூடாது. அதை வந்துட்டு நம்ம எழுதி ஒட்டி வச்சுக்கணும். நம்ம அந்த இதெல்லாம் ஒட்டிக்கணும். ஏன்னா நம்ம சில நேரத்தில் வந்து எங்கேயோ ஒரு சிந்தனையில் இருப்போம். ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு மூட் அவுட் ஆகிருப்போம், இல்லை வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த நேரத்தில் தவறான முடிவுகள்லாம் இருக்கும். அதனால என்னென்னலாம் புதுசாக பார்க்குறோமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நோட் மாரி எழுதிக்கணும், எழுதி வச்சுக்கணும். புரியுதுங்களா? இல்லை எழுதி உங்கள் மானிட்டரில் வந்துட்டு நான் நான் அது பண்ணுறேன். நான் அப்படி தான் வந்து இதெல்லாம் நான் படித்தது எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான். ஸோ அந்தமாரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ப்ராக்டிஸ் பண்ண சரியாயிடும். ஓகே, பாருங்க. எனக்கு இன்னும் 2-3 நாள் நான் யோசிக்கிறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாச்சுன்னா நான் வந்து சொல்லறேன். ஒரே விஷயம் ஞாபகம் இருக்கு. நான் இத சொல்லாம விட்டுட்டேன் நான். ஏன்னா நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதிலாம் நான் வந்து வீடியோ போடணுன்ட்டு நான் வீடியோ போடுறதில்ல. அது ஞாபகத்துல வச்சுக்கங்க. நான் வந்து ஆக்சுவலா இது ஒரு ஹாபியா தான் ஆரம்பிச்சேன். ஆனா வந்து வியூவர்ஸ் நெறைய வரதால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்லிர்றேன். இங்க பாருங்க, இது வந்து கரண்ட் பிரைஸ் 23,000 இது போட்டுக்கிறேன். இது வந்து கரண்ட் பிரைஸ். இதனுடைய தீட்டா வந்து இங்க இருக்கு. இப்போ 23,500 எடுத்துக்கோமே. இதனுடைய தீட்டா வந்து இங்க இருக்கு. 28 -28.27 -28.28 இது என்னமோ கொஞ்சம் அதிகமா இருக்கு பார்த்தீங்களா? இப்படி இருக்கக்கூடாது. தியரட்டிக்கலா இது வந்து நாட் பாசிபிள். பட் ஆனா 450ல வந்து தீட்டா வந்து 500 காட்டிலும் நியர்பை ஸ்ட்ரைக்கை காட்டிலும் அதிகமா இருக்கு தீட்டா. ஸோ அப்படி இருக்காது நார்மலா. ஆனா ரேர் கேஸ் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது பாருங்க, 28-18. அடுத்தது 27-97. அடுத்தது 27-64. என்ன ஆயிட்டு இருக்கு? பிரைஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. பிரைஸ் குறையுது. கீழே இறங்க இறங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் கீழே இறங்க இறங்க சாரி பிரைஸ்ன்னு சொல்றேன் பாருங்க. பிரைஸ் இது தீட்டா குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்ப ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இறங்க இறங்க அதனுடைய தீட்டா வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்ப தீட்டா வேல்யூ எங்க அதிகமா இருக்கு? நியர்பை ஸ்ட்ரைக்ல அதிகமா இருக்கு. சரி, ஓகே. இந்த சைடு என்னங்க அது ஓடிஎம்ல என்னன்னு பார்த்துருவோம். 28-16, அது 27, இது 16, இது 27. இதுவும் என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இதுவும் வந்து குறையுது. இது இந்த சைடு குறையுது. அதே போலதான் புட் ஆப்ஷன்லயும். அப்ப எப்படி இருக்கு அப்படின்னாச்சுன்னா, ஏடிஎம் எங்க ஏடிஎம், இது வந்து ஏடிஎம். ஏடிஎம்ல அதிகமா இருக்கு. அப்படியே குறையுது. எங்க இது வந்து என்னதுன்னு வச்சுக்குவோம், ஓடிஎம்னு வச்சுக்குவோமா, ஐடிஎம்னு வச்சுக்குவோம், ஐடிஎம். அப்புறம் இது வந்து அப்படியே குறையுது. இது வந்து என்னது? ஓடிஎம்.
ஓடிஎம்னா இந்த பாயிண்ட்னு இல்ல. இது இந்த செக்ஷன் எல்லாமே ஓடிஎம் தான். இதுல இருந்து இது வரைக்குமே எல்லாம் ஓடிஎம் தான். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஐடிஎம்லயும் குறையுது. அப்ப ஏடிஎம்ல தான் வந்துட்டு எது அதிகமா இருக்கு? தீட்டா அதிகமா இருக்கு. அப்படின்னா ஏடிஎம்ல தான் வந்து தீட்டா அதிகமா இருக்கு. அப்படின்னா டைம் வேல்யூ எதுல அதிகமா இருக்கு? நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? தியரிட்டிக்கலா ஒண்ணு சொன்ன ஞாபகத்துல இருக்குங்களா? அதுதான் வந்து இது. ஸோ இத வந்து நீங்க வந்து எடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க ஃப்ரீயா இருக்க நேரத்துல இந்த ஆப்ஷன் செயின வந்து நீங்க உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இந்த தீட்டா வேல்யூஸாவது பாருங்க. நான் அடுத்தது வந்து டெல்டாவ பத்தி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் நானு. அ அத வந்து பாருங்க. இந்த வீடியோ வந்து இப்ப தான் வந்து பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோவ பார்த்துட்டு இத வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.